வாங்க உட்காருங்க. டெய்லி இந்த மாதிரி லேட்டா வந்து சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நான் என்ன பண்றது புனிதா, மில்லுல லோடு ஏத்த லேட் ஆயிடுச்சு. ம். சாப்பிடுங்க. ம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வாண்ண உட்காரு. என்னமாமா நீங்களும் லேட்டு தானா? ஆமா கபிலா, வெளியில ஒரு வேலையா போயிருந்தேன். போதும் போதும். அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இனி அண்ணனுக்கு அடிபடாம தப்பிச்சதே நாம செஞ்ச புண்ணியம். இனி எனக்கா? என்னாச்சு? என்னாச்சு புனிதா? ராசாத்தி அண்ணியும் அண்ணனும் பஞ்சாயத்து வேலையா ஒரு பில்டிங்க சுத்தம் பண்ண போயிருக்காங்க. அங்க இருக்க பழைய வாட்டர் டேங்கை எடுத்துட்டு புதுசா ஒரு டேங்க வைக்க பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வாட்டர் டேங்க மாத்தி வைக்கும் போது ஸ்லிப் ஆகி அது இனி அந்த மேல விழ பார்த்திருக்கு. ஐயோ, என்ன சொல்ற புனிதா? ஐயோ, ஆமாங்க, நல்ல வேலையா அந்த ரோஜா பாப்பா அத பார்த்து வாட்ச்ல உள்ள அலாரத்தை அமுக்கி அண்ணனை தசை திருப்பி காப்பாத்திருக்கா. ஓ, மாமாக்கு அடி எதுவும் படலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. புனிதா, ரோஜா பாப்பாவா? அது யாருமா? இதுக்குதான் குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்பப்ப பாக்கணும்னு சொல்றது. வேலை வேலைன்னு விடிஞ்சா போய் ராத்திரி வந்தா என்ன தெரியும்? உனக்கு விஷயமே தெரியாதா அண்ணன்? ஒரு 6 வயசு பெண் குழந்தை ராசாத்தி அண்ணி கோவிலுக்கு போகும்போது யாரும் இல்லாம அங்க தனியா நின்னுட்டு இருந்திருக்கு. ராசாத்தி அண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் அண்ணனுடைய அண்ணியோடையும் நல்லா ஒட்டிக்குச்சு. 6 வயசு பெண் குழந்தையா? ஒருவேளை அது நம்ம பாப்பா மோனிஷாவா இருக்குமோ? என்ன யோசனை? சீக்கிரமா சாப்பிட்டு வந்து படுங்க, வந்ததே லேட்டு. காலையில வேலையா இனிய வீட்டுக்கு போய் அது நம்ம குழந்தையா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடணும். சாப்பிடுங்க. ஒருவேளை இது நம்ம குழந்தை தானா? மோனிக்குட்டி, என் மோனிக்குட்டி, உன்னை பார்க்க இத்தனை வருஷம் ஆச்சுடா. நான் தாண்டா உன் அப்பா. உன் அப்பா. நான் தான் உன் அப்பா.
அப்பான்னு சொல்லு, என்ன அப்பான்னு சொல்லுப்பா. உன் வாயால இந்த வார்த்தையை கேட்கணும் தான் ஆசையா ஓடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுடா. உன்கிட்ட அப்பான்னு திடீர்னு சொன்னதுனால உன்னால ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதான் அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிற. உன்னை காணோன்னு உங்க அம்மா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சாப்பிடாம தூங்காம பைத்திய மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என் செல்லம், நான் உன் அப்பா அம்மா, நான் உன் அப்பா. ஆனா ஒண்ணுமா, கடவுள் உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ராசாத்தி உன்னை அவ மக மாதிரி பாத்துப்பா. ஆனா நான் உன்னை இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போய் உங்க அம்மா கிட்ட சேர்க்க போறேன்னு தான் தெரியல. ராசாத்தி கிட்ட இதெல்லாம் சொல்லி எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. இலக்கியா, படிக்கிறியா? அம்மா, எங்க ரோஜா குட்டி? அவ வெளியே விளையாடிட்டு இருக்கா. வெளியே விளையாடிட்டு இருக்காளா? உன்னை கூட இருந்து பாத்துக்க தானே சொல்லிருக்கேன். நீ ஏன் அவளை தனியா விட்ட? சாரி மாமா. அவ வெளியே தானே இருக்கா? மாமா, டேய் குமரா, எப்படா வந்த? ஏன் வெளியே உட்காந்துருக்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லடா, உள்ளதான் வந்தேன். பாப்பா உட்கார்ந்து இருந்தாளா, அதான். ஆமா, பாப்பா உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, ஏன்டா அப்படி கேக்குற? இல்லடா, யார்கிட்டயும் ஓட்ட மாட்டா, உன் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்காளே, அதான் கேட்டேன். இல்லடா, நான் சும்மாதான் வந்தேன். பாப்பாவை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, அதான் அவ கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அம்மா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்லடா, பைக்ல வரும்போது கண்ணுல தூசி பட்டுருச்சு. அது சரி மாமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி. வீட்டுல சித்தப்பாவும் சித்தியும் நீ ஏதோ கோயில்ல கிடைச்ச குழந்தைய வளர்க்கறதா பேசிக்கிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதான் நானும் குழந்தைய பார்க்கலாமேன்னு வந்தேன். ஆமா மாமா, இவ கோயில்ல தான் கிடைச்சா. இவ பேரண்ட்ஸ் தான் யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். அப்படியா? குழந்தையோட பேர் என்ன ராசாத்தி? ரோஜா. இது நாங்க வச்ச பேரு. உண்மையான பேர் என்னன்னு தெரியல மாமா. ராசாத்தி, குழந்தைகிட்டே அதோட பேர் என்னன்னு கேட்க வேண்டியதானே? அவகிட்ட கேட்க முடியாது மாமா. ஏன் ராசாத்தி? இல்ல, அவளால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. இல்ல, அவ நல்லா பேசுவான்னு தான் சொன்னா. ஐயோ, உளறிட்டுமோ? யார் மாமா சொன்னா ரோஜா பேசுவான்னு? அது கண்மணிதான் ராசாத்தி சொன்னா. இல்ல மாமா, ரோஜா பாப்பாக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது. என்ன இலக்கியா சொல்ற? ஆமா மாமா. ரோஜா, ஏய் ரோஜா. ஐயோ, ஆம்புலன்ஸ். ரோஜா.
ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவளை அதிகமா பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியும்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒண்ணு அவளுக்கு நடந்திருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றது டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கும் அவளுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். பிரெயின்ல ஏதாவது இன்ஜுரி இல்ல பிளட் கிளாட் ஏதாவது இருந்தா தெரிஞ்சிடும். ஓகே, அதை பார்த்துட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் எடுத்துருவாங்க. Okay, doctor. அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ம். வா. இவளோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் கியூர் பண்ண முடியும் மாமா. இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஒரு குறையா? பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி எடு ராசாத்தி, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடிக்கடி வந்து பார்க்கலாம்ல. என்ன மாமா வரலாமான்னு பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? இது நம்ம வீடு, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, குழந்தைய பாருங்க, விளையாடுங்க. இதுக்கு போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சரி ராசாத்தி, நான் வர்றேன். ம், சரி. நான் வரேன்டா. சரிடா. சரி. நான் போயிட்டு வரேன். என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல, குமரன் நார்மலாவே இல்ல. ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆனவனா, அவன் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. மாமா ரோஜாவை பார்த்து ஃபீல் பண்றாருன்னு யோசிக்கிறீங்களா? அவருக்கு குழந்தை பொறுக்க போகுதுல்ல, அதான் இந்த குழந்தைய பார்த்த உடனே ஃபீல் ஆயிட்டாரு. அதான், வேற ஒன்னும் இருக்காது. ஊருக்குள்ள வந்துட்டோம். கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிம்மா. ஹலோ அம்மா, நான் சுந்தரேசன் பேசுறேம்மா. ஊருக்குள்ள வந்துட்டோம்மா. ராசாத்தி வீட்டுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சுலபமான காரியம் இல்ல. அந்த ராசாத்தியும் இனியனும் ரொம்ப விவரமானவங்க. என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க, உங்களை விசாரணை பண்ணுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் தயாரா தானே வந்திருக்கீங்க? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம்மா. சரி, நல்லபடியா முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். சரிங்கம்மா. ம். இந்த வீடு தான் நினைக்கிறேன். இந்த வீடு தான் போல இருக்கு. வா போலாம்.
லஞ்ச் ரெடியா? கிளம்பலாமா? டைம் ஆச்சுமா. வரேன்பா. என்ன ரசதி, இன்னைக்கு ஆபீஸ் போலியா? கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. இல்லண்ணே, கோவில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு, அதான் கிளம்புறோம். அப்படி என்ன வேண்டுதல்? ஒண்ணு இல்லடா, அவளுக்கு ரோஜா எப்பவும் கூடவே இருக்கணும்னு ஆசை. அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறா. அப்படியா? இந்தா. அம்மா, கொடு. நாங்க வர கொஞ்சம் லேட் ஆனாலும் ரோஜாவை பாத்துக்கோ. பாத்துக்க. சரி வரோம் அத்தை. சரி மாப்ள. போலாம். வணக்கம்மா. வணக்கம். சேர்மன் ராசாத்தி வீடு தானே? நான் தான் ராசாத்தி. அம்மா, என் பேர் சுந்தரேசன். இவங்க என்னுடைய மனைவி. வணக்கம்மா. நாங்க செங்கல்பட்டுல நேசம் என்ற பெயர்ல ஒரு அநாத ஆசிரமம் நடத்திட்டு வரோம். எங்க ஆசிரமத்துல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அங்கிருந்து இந்திராண்டு வாய் பேசாத காது கேட்காத ஒரு 6 வயசு பெண் குழந்தை கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிடுச்சு. அந்த குழந்தை உங்க வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். இரு ரோஜா குட்டி. இந்திரா, இந்திரா குட்டி, இந்திரா, எப்படிடா இருக்க? என்னடா செல்லம், இந்த தாத்தாவை கூட மறந்துட்டியா? இங்க பாடுற பாட்டிய. பாட்டி அடையாளம் தெரியலையா? நான் உன்னை தூக்கி வளர்த்தவம்மா. என்ன அடையாளம் தெரியல? என்னங்க நீங்க குழந்தைய வளர்த்தேன்னு சொன்னீங்க, ஆனா குழந்தை உங்களை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே. அதாம்மா எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. கை குழந்தையா எங்க ஆசிரமத்துல யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போயில இருந்து நாங்க தான் வளர்த்தோம். இப்ப பாருங்க, எங்களை மறந்துட்டாவ. ஆமாமா, அது மட்டும் இல்ல, குழந்தைங்கள ஆசிரமத்துல அடைச்சு வைக்க வேண்டான்னு ஒரு நாள் எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்பதான் இவ மிஸ் ஆயிட்டா. இவ எப்படி உங்ககிட்ட வந்தானே தெரியல. இந்திரா குட்டி, இங்க பாருமா, பாட்டிட்டு வாடா. வாடா செல்லம், உனக்கு சாக்லேட்ல வாங்கி தர. இந்திரா, ஏமா இவ்வளவு நாள் வளர்த்த எங்களை மறக்கிற அளவுக்கு குழந்தை மேல அவ்வளவு பாசம் காட்டி வளர்த்திருக்கீங்களா? பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இதுல என்னமா ஆச்சரியம் இருக்கு? இந்த அம்மாவோட அன்பு குழந்தைய அப்படி மாத்தி இருக்கு. உங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதுதான் சாமி எல்லாம் இருக்குன்னு நம்ப வேண்டியதா இருக்கு. ரோஜா உங்க ஆசிரமத்துல வளர்ந்தான்னு சொல்றீங்க, அத நாங்க எப்படி நம்புறது? முன்னாடி கூட 2 பேர் வந்து ரோஜாவோட அப்பா அம்மான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தப்பானவங்க. ஆமா, உங்களை நாங்க எப்படி நம்புறது? நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சா ஆசிரமத்துல இருந்து ஆல்பத்தை கொண்டு வந்திருக்கு. ஆல்பத்தை எடுத்து காட்டுமா? பாருங்க.